இப்போ ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரமோ வந்து காமெடி ப்ரமோவாக இருந்துச்சு. அதாவது வாட்டர்மெலன் திவாகர் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி, வெளியில் வாட்டர்மெலன் கூட அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியங்கா தேஷ்பாண்டே தான் சொல்கிறாங்க. கனி ஏதாவது சொல்லும் போதே பார்வதி வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல கனியை சொல்கிறாங்களா திவ்யாவை சொல்கிறாங்களாங்கிறது கிளியராக தெரியல. 2 பேத்துக்கும் ஈகோ கிளாஷ் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தீபக் சொல்கிறாரு, 2 பேருமே ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காகவே தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து விஜய் பாரு, இன்னொன்று யாருங்கிறது தெரியல. பட் தேர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி சொல்கிறாங்க. கனிக்கும் விஜய் பாருக்கும் வந்து ஒரு கோல்டு வார்லாம் இல்லை, ஓப்பன் வாரே இருக்குது, நல்ல ஹாட் வார் வார்ம் வார் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரியங்காவும் தீபக்கும் சொன்னது வந்து பாரு கூட இருக்கிறது வந்து கனின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். பட் இது கனியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, திவ்யாவாக கூட இருக்கலாம். ஏன்னா கனி வந்து நிறைய சர்க்காஸ்டிக்காலாம் பேச மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ கனி பேசும்போது இப்போ வந்து பார்வதி வந்து அதிகமாக கனி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து திவ்யா மேலே தான் இருக்குது. ஸோ அதை மூணையும் அப்படி மாறி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா சொல்கிறாங்க, இப்படிலாம் ஒன்று ஆடுவாங்கங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இனிஷியல் பீரியட்லலாம் இப்படி டாஸ்க் பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு அந்த மாதிரி எந்த இதுலேயுமே யாரும் சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ லேட் ஆக தான் இந்த மாதிரி ரூல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது ஒரு ஃபேஷனாக வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே சொல்கிறாங்க. என்னோடய பாயிண்ட்டும் அதுதான். ஏன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், இதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடுன்னு எனக்கும் தெரியல. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் அதை சொல்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா தீபக் சொல்கிறாரு, பிரஜன் வந்தோடனே ஒன்று சொன்னான் பார்த்தியா, வெளியே ஹீரோவாக இருக்கிறவன் இங்கே வில்லன், வெளியே வில்லனாக இருக்கிறவன் இங்கே ஹீரோ அப்படின்னு சொன்னான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, கடைசி வந்து பாரு வர்சஸ் பிரஜன் தான் வந்து நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரன்னர் அண்ட் வின்னர்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாரு வர்சஸ் பிரஜன் வந்து நிற்க போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பிரியங்கா சொல்கிறாங்க, ஒரு ஷோவாக டீம் எஃபர்ட்டே போட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அதுக்கு ஒரு டஃப் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 3 பேர் தான் அந்த ஸ்டார்ஸை எடுக்கிற அத்தாரிட்டி இவங்க 3 பேத்துக்கு தான் இருக்குது. டெஃபினட்டாக அதுக்கு இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஷோ பார்த்துட்டு வந்த மாதிரி தான் தோணுது. பிரியங்கா பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா அவங்க ஒரு பிஸி ஆங்கர். மற்ற 2 பேரும் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பிஸியாக இருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரியல. ஷோ பார்த்துருக்காங்களா பார்க்கலையா தெரியாது. மேபி நம்ம பிபி டீமே ஒரு அஜெண்டா கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கூட அனுப்பிச்சி விடலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.